தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து வைகோ விலகியது குறித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் திமுக பாஜக தலைவர்களும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காண்போம். டிவி பார்க்கும்போது தான் நானே பார்த்தேன். என்னதுக்காக அவர் அந்த டிசிஷன் எடுத்தார் எனக்கு தெரியல. அதனால் அவருடைய முடிவு அது, சரிங்களா? அது அவருடைய டிசிஷனு. எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்தாரு தெரியல. ஒருவேளை நாங்கள் நைட்டோ இல்லை நாளைக்கு பேசுகிறப்போ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக பாதிக்காது. எப்படி பாதிக்கும்? அவர் தன்னுடைய அவருடைய தொகுதியில் நான் போட்டி போடலை. இன்னைக்கு அவர் டிசிஷன் பண்ணியிருக்காரு, இந்த தொகுதியில் நான் போட்டி போடலன்னு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் வேற்று வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு. இது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்காதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி இது கூட்டணியை பாதிக்கும்? பாதிக்கவே பாதிக்காது. அவர் கண்டிப்பாக பின்வாங்கல. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வர போகிறாரு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் வேறு தொகுதியில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொகுதியில் போடுவாங்களா இல்லை வேறு தொகுதியில்? அது தெரியலங்க. அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவினுடைய மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை என்ற முடிவை அறிவித்திருக்கிறார். ஒருபுறம் வருத்தமான செய்தி என்றாலும் கூட, மறுபுறம் அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. தோல்வி பயத்தால் தான் நின்றால் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணத்தால் சொந்த ஊரிலேயே தோற்று போகக்கூடிய நிலை ஏற்பட வேண்டாம் என்ற காரணத்தினாலே தான் அவர் போட்டியிடவில்லையே தவிர, அதற்கு காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏனென்றால் அடிப்படையிலே அந்த மாதிரியான எந்த நிகழ்வையும் எந்த நடவடிக்கையும் திமுக மேற்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் வைகோ போட்டியிடுகிற தொகுதியிலே மட்டும் போய் இது போன்ற சாதி கலவரத்தை தூண்டிவிட வேண்டிய தேவையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. குற்றச்சாட்டு என்பது பல தேர்தல்களில் வரத்தான் செய்யும். எதிர்க்கட்சிகள் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதற்காக நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். எதிர்க்கட்சிகள் என் மீது வன்முறையை அவிழ்த்துவிடுகிறார்கள் என்பதற்காக நான் நிற்க மாட்டேன் என்றால், எல்லா வேட்பாளர்களும் இப்படி பயந்து ஓடினால் பின்பு ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும்? துணிச்சல் மிக்கவர் நாங்கள் தான், நான் தமிழகத்தையே தட்டி எழுப்புவேன் என்று சொல்பவர் ஏன் இப்படி பயப்பட வேண்டும்? ஜாதி பற்றி பேசினால் நீங்கள் பேசாதவரா? கலைஞரின் ஜாதியை பற்றி நீங்கள் எவ்வளவு மோசமாக பேசினீர்கள். அதனால் இவையெல்லாம் ஒரு சாதாரண அது மழுப்பல் என்று தான் நான் இதை எடுத்துக்கொள்ளணும். குழப்பத்திற்கு காரணம் ஒரு மழுப்பல், அவ்வளவுதான். ஏனென்றால் இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இல்லை என்பதுதான் எனது கருத்து. எப்போவுமே கேப்டன்கிறவர் முன்னாடி போகணும். இவர் கேப்டனுக்கே ஒருங்கிணைப்பாளர். அதனால் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் போட்டியிடலைங்கிறது டெவலப்டு ஜிட்டர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதெல்லாம் என்னை தோக்கடிச்சாதீங்க, உங்கள் சொந்த ஊர் மக்களை தோக்கடிச்ச ஒரு அவப்பேர் வந்துடும், அதனால் வாக்களிங்க முதல்ல பேசியிருந்த முந்தைய கூட இப்போ போட்டியிட மறுத்தது எதை காட்டியிருந்தாங்க? தோக்கடித்து விடுவார்கள் என்பது உறுதிப்பட்டு போயிருக்கிறது. அதனால் போட்டியிலிருந்து அவர் இப்பொழுது பயந்து விலகுகிறார் அப்படின்னு எனக்கு தோணுது.